மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காணொளி மூலியமாக உங்களோடு மீண்டும் உங்களை சந்தித்து இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதை நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் இயேசு செய்த முதல் அரும் அடையாளத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இறைவாக்குக்கு நாம் செவி கொடுப்போம். கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் திருமணம் ஒன்று நடைபெறுகின்றது. அத்திருமணத்திற்கு அன்னை மரியாளும் இயேசுவும் அழைப்பு விடுக்கப்பட்டு செல்கின்றார்கள். திருமண விருந்தில் இரச பற்றாக்குறை ஏற்படுகின்றது. அன்னை மரியாள் அந்த வீட்டினுடைய தேவையை அறிந்து தன் மகனிடத்தில் சென்று அந்த குறையை எடுத்து சொல்லி நிவர்த்தி செய்கின்றார். ஆண்டவர் இயேசு, அதை ஏனம்மா என்னிடம் சொல்லுகின்றீர்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொல்லுகின்றார். அன்னை மரியாள் அங்கு இருந்த பணியாளர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நடந்த ஒரு நிகழ்வாகும். அன்னை மரியாளுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசுவினுடைய நேரம் வந்துவிட்டது என்று. மகனே, உனக்கு நேரம் வந்துவிட்டது, நீர் அதை செய்யும் என்று அவள் சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு விருந்து என்றாலே அங்கு உணவுதான் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். நாமும் பல விருந்துகளுக்கு செல்லுகின்றோம். நல்ல அறுசுவை உணவு கொடுத்தால் மகிழ்ச்சியோடு வருகின்றோம். சற்று தரம் தாழ்ந்த உணவை பரிமாறினால் என்ன சாப்பாடு செய்தான் என்று, என்ன அவன் விழா நடத்தினான் என்றும் கேவலமாக பேசுகின்றோம். அன்னை மரியாள் சென்றிருந்த அந்த திருமண விருந்தில் ரசம் பற்றாக்குறை வருகின்றது. இதை அறிந்த அன்னை மரியாள் அந்த குடும்பத்தாருக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை போக்குவதற்காக தானே முன்வந்து தன் மகனிடத்திலே பேசுகின்றார். அப்பா, இங்கு ரசம் பற்றாக்குறையாகிவிட்டது, அவர்களுக்கு உதவும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு மிகவும் அழகாக சொல்லுகின்றார், அம்மா, ஏன் என்னிடம் அதை சொல்லுகின்றேன்? எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகின்றார். ஆனால் அன்னை மரியாளுக்கு தெரியும், ஆண்டவருடைய நேரம் வந்துவிட்டது தன்னுடைய மகனுக்கு. இவரால் இதை செய்ய முடியும், தூய ஆவியாரால் அவர் நிரப்ப பெற்றவர் என்பதை உணர்ந்த அன்னை மரியாள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று பணியாளர்களிடம் சொல்லுகின்றார். அங்கே கச்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய ஒவ்வொரு கச்சாடியிலும் 3-4 குடங்கள் தண்ணீர் பிடிக்கின்ற அளவுக்கு இருக்கின்றன. அந்த கச்சாடிகளில் பணியாளர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், அதில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த தண்ணீரை நிரப்பியவுடன் ஆண்டவர் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி ஆசீர்வதித்து அந்த பணியாளர்களிடத்தில் இப்பொழுது முண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார்.
பந்தி மேற்பார்வையாளர்களுக்கோ இந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்றோ எப்படி வந்தது என்றோ தெரியாது. அந்த தண்ணீரை ஊற்றிய பணியாளர்களுக்கு மட்டுமே அவை தெரிந்தது. அந்த பந்தி மேற்பார்வையாளர் ரசம் தண்ணீர் ரசமாக மாறியதை கண்டு வீட்டு பொறுப்பாளரை அழைத்து, எல்லோரும் நல்ல ரசத்தை முதலில் கொடுப்பர், எல்லோரும் குடித்த பின்பு கீழ்த்தரமானதை கொடுப்பார், நீர் இதுவரையில் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, புனித பவுலடியார் இதைத்தான் சொல்லுகின்றார். தூய ஆவியாரால் நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை பொது நன்மைகளுக்காக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அன்னை மரியாளை போன்று இறையாட்சியின் வருகைக்காக தன்னுடைய மகனையே தயார் செய்கின்ற அந்த வேளையில் அங்கு உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சமாதானம், மகிழ்ச்சி போன்றவற்றால் நாம் அவர்களை மகிழ்ச்சியுற செய்கின்றோம். தூய ஆவியை பெற்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் மற்றவர்களுக்காக நாம் செய்கின்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிக்கின்றார். திருமுழுக்கின் பொழுது ஆண்டவர் இயேசு தூய ஆவியால் நிரப்ப பெற்றவர் என்பதை அன்னை மரியாள் உணர்ந்தார். தூய ஆவியானவர் அவரை வழிநடத்துகின்றார் என்பதை அன்னை மரியாள் உணர்ந்தார். அந்த திருமண வீட்டினுடைய குறையை போக்க அன்னை மரியாள் முன் வந்தாள். இன்றளவும் அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கின்றார். தம் திருமகன் இயேசுவின் இடத்துல நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காக அன்னை மரியாள் பரிந்து பேசிக்கொண்டிருக்கின்றார். அந்த இறை அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள, அந்த இறை உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள, அந்த இறை சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு திருமுழுக்கின் வழியாக நமக்கு தூய ஆவியை கொடுக்கின்றார். உறுதி போஸ்தல் என்னும் திருவருட்சாதனத்தால் தூய ஆவியை கொடுக்கின்றார். அந்த தூய ஆவியை பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுவினுடைய இறை வார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, இறை வார்த்தையை நாம் எடுத்து சொல்லுகின்ற பொழுது, மற்றவர்களோடு தங்களுடைய பணியை நாம் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவுக்காக செய்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அவை அனைத்தையும் ஆசீர்வதிக்கின்றார் என்ற ஒரு சிந்தனையோடு ஆண்டவர் இயேசு செய்த முதல் அரும் அடையாளத்தை இந்த நேரத்தில் நாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எல்லோரும் இருந்த இடத்திலே அமர்ந்து கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பையும் அமைதியையும் சமாதானத்தையும் இரக்கத்தையும் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமா? எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் எம் இயேசுவே, தூய ஆவியின் கொடையால் நீர் எங்களை நிரப்பியிருக்கின்றீரே. இந்த தூய ஆவியின் கொடையை பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அதை நீர் எங்களுள் இருந்து ஆசீர்வதிக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர செய்தருளும். அந்த தூய ஆவியின் வல்லமையால் நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர் என்பதை உணர செய்யும். அந்த தூய ஆவியின் வல்லமையால் நாங்கள் இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு நீர் ஞானத்தை கொடுக்கின்றீர் என்பதை உணர செய்தருளும். அன்பு இயேசுவே, கானாவூர் திருமணத்தில்
நீர் எவ்வாறு தண்ணீரை ரசமாக மாற்றி அந்த குடும்பத்தினுடைய குறையை நீக்கினீரோ அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா குறைகளையும் குற்றங்களையும் நீர் நீக்கி உம்முடைய தூய ஆவியின் கொடையால் எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இதோ இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்கள் அனைவரும் தூய ஆவியின் கொடையை நிறைவாக பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து வாழக்கூடிய அருளையும் ஆசையும் அவர்களுக்கு நிறைவாக தந்தருளும். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.